வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அவ்வளோ நிலைமையில இருந்துக்கிட்டு அவனுக்கு ஏதாச்சும் உதவி செய்ப்பா. நான் அவனை நல்லா இருக்கும் போதெல்லாம் கேட்கல. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, யார் போன் அடிக்கிறது அப்படின்னாலும் இந்த பையன் வேலை வெட்டிக்கு போகல. இந்த பையன் என்ன சொல்லுது, ஒரு உதவியாக ஒரு வீட்டோட ஒரு ஹோட்டலை வச்சு அதை 4 பேருமா பார்த்து அதில் வர வருமானத்தை வச்சு நம்ம முன்னேறுவோம்னா நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு மருந்தை வாங்கிங்க எல்லாரும் குடிச்சிரும். அந்த பையனோட பழப்போம். அந்த பையன் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, அண்ணனும் செத்தது பிறகு அது தனியாக வளர்ந்தது. அதை நான் வளர்த்து என் பொண்ணை கட்டி வச்சேன். ரொம்ப கஷ்டமா. என் அண்ணன் வயசானவர். இவன் அப்பனுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபா கொடுத்து விட்ருவோம். அதை வாங்கி குடிச்சு விட்டு 5 காசு பாக்கெட்டில் இருக்காது வீட்டுக்கு வருவார். நான் அதுக்கும் பேச மாட்டேன். பார்த்தால சரி எதுக்கு பேசுகிறோம், நம்ம தலையெழுத்தாகுதோம். அந்த பிள்ளையையும் நான் எந்த தொந்தரவும் பண்ணலாமா. எங்கள் பையன் பேசும், நீங்கள் அவளை படிக்க வச்சியலா, அவரை வேலைக்கு வச்சியலா, உங்களை இட்டும் முன்னியலை, நீங்கள் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, செய்யத்தான் தான் செய்யட்டும், இல்லைன்னா விடுங்க, நம்ம ஏதாச்சும் நம்ம கதையை முடிச்சுக்குவோம். ஆனால் அந்த பையனோட வருத்தம் எனக்கு இப்போ இருக்க இடம் இல்லைம்மா. கட்டிக்க துணிமணி இல்லை என் பிள்ளைய வச்சு. நான் ஒரு வீட்டு வேலைக்கு போனோம்னா இந்த பொண்ணுக்கு மூச்சு தடவை வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க போன் அடிச்சுடுவாங்க, இந்த பிள்ளைய விட்டுட்டு ஏன் போறீங்கன்னு. என் குடும்பம் ரொம்ப சந்தியில் இருந்துதாம்மா. நான் அப்புறம் டிவி சேனலை பார்த்தேன். இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ நாங்கள் திருத்திரம்பள்ளியில் இருக்கோம்மா. திருத்திரம்பள்ளியில் இருக்கோம். வீடு வாசல்லாம் இல்லை. ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன இருக்கோம். இந்த பையன் சொல்லுது ஏதாச்சும் கொஞ்சம் உதவி கிடைச்சிச்சுன்னா. யாரு வந்திருக்காங்க உங்க கூட? என் மருமா வந்திருக்காப்லம்மா. பாப்பா வீட்டுக்கார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. முதல்ல மாமா வர சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே இப்படி இருக்கா வீசிங்? இல்ல, இந்த குழந்தை பிறந்தப்ப இந்த ஊசி முதுகுல போட்டதுக்கு பிறகு வந்தது. ஆமாம்மா. வணக்கம். இவருக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாரத்துல ஏறி பெயிண்ட் அடிக்க முடியாது அவருக்கு. இல்ல, நான் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுவேன், ஒரு இட்லி வியாபாரம் பண்ணுவோம். ஏதாச்சும் கொஞ்சம் உதவி இருந்தா பொழைச்சிக்கலாம். அதுக்கு எவ்வளவு முதலீடு தேவை உங்களுக்கு? எனக்கு ஒரு 30-40 ரூபா இருந்தா போதுமா. நீங்க இட்லி வியாபாரம் பண்ணி உங்களால பொழைக்க முடியும்னு எப்படி தெரியும்? ஏற்கனவே எங்க அம்மா இருக்கையில இட்லி வியாபாரம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்க அம்மா இருக்கையில இந்த பையனை வச்சுக்கிட்டு, இந்த பையன் ஆசாரி வேலைக்கு போவோம், 1000 ரூபா சம்பாதிக்கும், கொண்டாந்து கொடுப்போம். எங்க அம்மா ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு நாங்க நல்லா இருந்துக்கிட்டு. இப்ப இட்லி வியாபாரத்துக்கு உங்களுக்கு எதுக்கு 30,000 ரூபாய்? ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்